ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு எங்கள் வீட்டு சமையல். நம்ம இன்னைக்கு சுவையான ஒரு டீ டைம் ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அது என்னன்னு பார்ப்போம் வாங்க. இந்த வீடியோவில் ஒரு டீ டைம் ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் செஞ்சு காட்ட போகிறோம். அதுவும் ஒரு கப் கோதுமை மாவு வச்சு தான் செய்ய போகிறோம். இந்த கோதுமை மாவு வச்சு செய்யறதுல அதுக்கு மேலே போடுற டிசைனுக்காக நாங்கள் வெளியே இருந்து எந்த அச்சோ யூஸ் பண்ணாமல் நம்ம வீட்டில் உள்ள ஜல்லிக்கரண்டியை வச்சு அதுக்கு மேலே டிசைன் பண்ணியிருக்கோம். பார்க்கவே கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும், சுவையும் நன்றாக இருக்கும். வாங்க இது எப்படி செய்வோம்னு பார்ப்போம். இதுக்கு ஒரு கப் போல் நம்ம கோதுமை மாவு யூஸ் பண்ணுறோம். அதில் தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு அரை ஸ்பூன் போல் எண்ணெய் விட்டுக்கோங்க. அதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு நீங்கள் நல்லா சப்பாத்தி மாவு பதத்துக்கு நல்லா அதை பிசைஞ்சிக்கோங்க. இதை நல்லா பிசைஞ்சிட்டு மேலே உலராமல் இருக்கிறதுக்கு எண்ணெய் தடவி கொஞ்ச நேரம் அதை நல்லா கொஞ்சம் ஊற விட்டுருங்க. இப்போது இதுக்குள்ளே வைக்கிறதுக்கு நம்ம ஒரு ஸ்டஃபிங் செய்ய போகிறோம். அதுக்கு ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுட்டு 2 மீடியம் சைஸ் வெங்காயத்தை நல்லா நீல வாக்கில் இந்த மாதிரி மெல்லிஸாக வெட்டிக்கோங்க. வெட்டிட்டு அதை சேர்த்து நல்லா அதை வதக்கிக்கோங்க. வெங்காயம் வதங்கிறதுக்கு தேவையான அளவு மஞ்சத்தூளும் உப்பும் சேர்த்துக்கோங்க. சேர்த்து அதை நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கின பிறகு அதில் ஒரு ஸ்பூன் போல் மிளகாத்தூளும் ஒரு அரை ஸ்பூன் போல் கரம் மசாலாவும் சேர்த்து அது பச்சை வாசனை போகிற வரைக்கும் நீங்கள் அதை வதக்கிக்கோங்க. எல்லாம் நல்லா வதங்கின பிறகு அதை ஒரு பிளேட்டில் எடுத்து நம்ம ஆற வச்சிடலாம். இப்போ நம்ம மாவு ரெடியாக இருக்குது. அதை இந்த மாதிரி உருண்டையாக போட்டு ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ அதுக்கு மேலே அழகான டிசைன் வர்றதுக்காக நம்ம ஒரு உருண்டையை எடுத்து நம்ம வச்சுருக்க ஜல்லிக்கரண்டி மேலே வச்சு அதை நல்லா ப்ரெஸ் பண்ணுவோம். இதை நம்ம நல்லா அழுத்தி ப்ரெஸ் பண்ணும்போது அந்த ஜல்லிக்கரண்டியில் இருக்கிற அந்த குட்டி குட்டி ஓட்டை நல்ல டிசைனாக நம்மளோட மாவு மேலே பதிஞ்சிரும். நல்லா அந்த கரண்டியோட விளிம்பு வரைக்கும் நீங்கள் அதை நல்லா ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து நம்ம வச்சுருக்க அந்த வெங்காய ஸ்டஃபிங்கை அதில் வச்சுக்குவோம். சென்டரில் இந்த மாதிரி வச்சுட்டு அதை மடித்து விடுங்க. நல்லா சமோசா ஷேப்புக்கு மடித்து விட்டுக்கோங்க. இப்போ நம்ம பார்த்தோம் அப்படின்னா அந்த ஜல்லிக்கரண்டியோட டிசைன் நல்லா குமிழ் குமிழாக உங்களுக்கு நல்லா தெரியும் பாருங்கள். இப்போ நம்ம எல்லா சமோசாவையும் ரெடி பண்ணி இப்படி வச்சிட்டோம். இப்போ எண்ணெயை நல்லா நம்ம காய வச்சுட்டு நம்ம வச்சுருக்க சமோசாவெல்லாம் நல்லா டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். நல்ல சுவையான மொறுமொறுப்பான ஈவினிங் டீ டைம் ஸ்நாக்ஸ் சூப்பராக தயாராகிடுச்சு. இந்த டிசைனும் நம்ம வீட்லேயே அப்படியே நம்ம வச்சுருக்க பொருள் வச்சே செய்கிறனால உங்களுக்கு பார்க்கவும் ரொம்ப அழகாக இருக்கும். அந்த குமிழ் குமிழாக வரனால நல்லா சாப்பிட்றதுக்கும் கிறிஸ்பியாக இருக்கும். ஸோ இந்த சுவையான ரெசிப்பியை நீங்களும் ட்ரை பண்ணிங்கன்னா உங்களோட ஃபீட்பேக்கை எங்களோட ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனையும் டேப் பண்ணுங்கள். அப்போ தான் எங்களோட ரெகுலர் அப்டேட்ஸ் உங்களுக்கு சேரும். Thank you.